யூடியூப் சேனல் இந்த 4வது சேனல் இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும், என்னோட வயசில் மூத்தவங்க, என்னோட வயசில் சின்ன பிள்ளைகள், அக்காமார், அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார், என்னோட சொந்தக்காரங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சரி, இந்த வெறும் நன்றியை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணேன்? உங்களுக்கு இப்போ நான் நன்றி சொல்லிட்டேன். இந்த நன்றியால் என்ன பிரயோஜனம் இருக்குது? எனக்கு பிரயோஜனம் இருக்குது. யூடியூப்ல ஏதோ ஒரு 5,000மோ 10,000மோ நம்மளுக்கு என்ன ஆகும், போடுற வீடியோக்கள் மூலமா 2 மாசத்துக்கு ஒருக்காவோ 3 மாசத்துக்கு ஒருக்காவோ வரப்போகுது. நானும் ரீச் ஆகுறேன், நிறைய பேருக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும். என்னோட கருத்துக்கள் என்ன ஆகுது, சார்லஸ் அண்ணனா எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு இன்னைக்கு பல தம்பிமார்கள்ல இருந்து வயசானவங்க முதல் கொண்டு சொல்றாங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு என்ன இருக்கு? அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணிடுவோமா? உங்கள் வியாபாரம் செழிக்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வியாபாரம் செழிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நான் உபவாசம் இருந்து கண்ணீர் வெடிச்சு ஒரு ஜெபம் பண்ணி வீடியோ போடவா? வேணும், ஜெபம் வேணும். ஜெபத்தோட அதாவது கிரியை, வெறும் பைபிள் வசனத்தை படிக்கிறது பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, கிரியைகள் மூலமா நீங்க என்ன பண்ணணும்? அதாவது ஏழைக்கு உணவளி அப்படின்னு மட்டும் சொன்னா மட்டும் போதாது, நீங்க ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அப்பதான் வயிறு நிறையும். ஆண்டவரே இந்த மகனுக்கு என்ன பண்ணும், போஜனத்தை கொடுமாண்டவர்றே, இவனை தாங்குமாண்டவர்றே, இவனுடைய பசியை தீர்மாண்டவர்றே அப்படின்னு வெறும் ஜபம் பண்ணா பசி அடங்காது. கிரியை, அப்ப அந்த கிரியையோட உள்ள ஜபம் தான் பலன் அளிக்கும். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் ஜபம் பண்ணினார். பைபிள் எடுத்து படிங்க. இரவு முழுவதும் ஜபம் பண்ணினார். மறுநாள் என்ன பண்ணார்? களத்துல இறங்கி வேலை பார்த்தார். வியாதியஸ்தர்களை தேடி போனார், வியாபாரிகளை தேடி போனார், ஆசீர்வாத ஜபங்கள் பண்ணினார். அப்போ இரவு முழுவதும் ஜபம் பண்ணி மறுநாள் கிரியையில ஈடுபட்டாப்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னையா ரொம்ப மொக்க போடுற, சொல்ல வரத உடனே சொல்லி தொலைய மாட்டேன், உன் சேனல் பிரச்சனையா தானே அப்படின்னா சொல்றேன். அப்போ சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட ஆக்டிங் கிறிஸ்டியன் 1, 2, 3 எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருந்தது தான். கரெக்டா இது மாதிரி தான். நல்ல ரீச் ஆகும்போது மோகன் சிலாசை தூக்கி போடுவார். இது ஏன் எப்பனாலும் தூக்குவார், இந்த சேனலை தூக்கிட்டு போட்டோம். நம்ம யூடியூப்பை நம்பி நான் இல்லை, பேகை தொங்க போட்டுக்கிட்டு என்ன பண்றேன், இந்த பேகை நம்பி தான், என்னோட வேலை என்னோட உழைப்பை நம்பி தான் நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதாவது நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஸ்திரி வண்டி கடை. நான் ஒரு வேலைக்கு வந்த இடத்துல என்ன பண்றேன், நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல கஸ்டமரோட வீடு. அவர் வந்து கேட்டரிங் என்ன பண்றாப்புல, கான்ட்ராக்ட் எடுத்து சென்னையில பண்ணிட்டு இருக்காப்புல. என்னோட வேலை விஷயமா அவரை பார்க்க வந்தேன். அந்த மாதிரி நீங்க கேட்டரிங் ஒரு வேலை பண்றீங்கன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிசினஸ். உங்களோட விசிட்டிங் கார்டை என்ன பண்ணுங்க, எனக்கு போட்டோ எடுத்தாவது, இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கு, இல்ல பிக்சர்ல ஏற்கனவே நீங்க பல வாட்ஸ்அப் குரூப்புகள்ல ஷேர் பண்ற ஃபார்மேட்ல இருக்குன்னா அதை எனக்கு என்ன பண்ணுங்க, என்னோட நம்பர் கீழே ஓட விடுறேன், என்னோட நம்பருக்கு அனுப்புங்க. அதை நான் என்ன பண்றேன், நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு விடுறேன். கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, 10,000 பேருக்கும் அந்த நம்ம போடுற போஸ்ட் என்ன ஆகும்னா காமிக்கும். வீடியோ கூட என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 பேருக்கும் ரெக்கமெண்டேஷன்ல போகும். வீடியோ கூட அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ நான் நாளைக்கு வந்து இப்போ நம்ம சேனல்ல பால்த்து நகரன் ஐயாவை பத்தி பேசுறோம், ஒரு ஊழியக்காரரை பேசுறோம்னா உடனே பார்ப்பாங்க. நான் என்னோட புராணத்தை ஒரு வேளை ஏதோ ஒரு வீடியோல சொல்றேன் வைங்க, நான் டான்ஸ் ஆடி காட்டுறத பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணல. அப்போ ஆனா 10,000 பேருக்கும் அது காமிக்கும், வியூஸ் கம்மியா போகும். அதே மாதிரிதான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் அந்த 10,000 பேருக்கும் காமிக்கும். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு லைக் போட மாட்டாங்க, ஆனா அந்த 10,000 பேரும் அந்த இதுமே அது இப்போ 10,000 வந்துருச்சா, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சரு சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. ஏன்னா சைக்காலஜியா வந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓ 10,000 பேர் பண்ணியிருக்காங்களா, அப்போ இது நல்ல சேனலு, ஒர்த்தான சேனலு, அதனால தானே 10,000 பேர் பண்ணியிருக்காங்கன்ட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பழைய ரீச்சுக்கு நம்மளோட சேனல் மோகன் சிலாசர் ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குனார்ல, 45,000 சப்ஸ்கிரைபர், அந்த லெவலுக்கு ரீச் ஆயிரும். சரி, அந்த லெவலுக்கு வர உருறாரா தெரில. திரும்ப இனிமே வேற கண்டென்ட் வேற பாஸ்டர்களை பேசும்போது அவருக்கு வாந்தி பேதி கொள்ளணும் வந்து என்ன பண்ணுவாரு, எவனாவது ஒரு பாஸ்டர் போய் ஐயா என்னை பத்தி பேசியிருக்கான் ஐயா சார்லஸ், அவன் சேனலை தூக்குங்கயான்னு ரிக்ஸ்கிளமெண்ட் கிட்ட கோடிக்கணக்கில் காசை கொடுத்தா தூக்கி விட்டுருவார். அது போற வர போட்டோங்க, நீங்க அனுப்புங்க, நான் அதை நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டு விடுறேன். அதை போடும்போது அந்த 10,000 பேர் காட்டுதா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு போட்டோ ஸ்டுடியோன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நம்ம சேனல் ஆக்டிங் கிறிஸ்டியன் நம்ம சேனல் சொல்றேன், தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமா ரீச் ஆயிருக்கு. அதாவது நம்மளதுல வந்து கீழே காமிக்கும் எந்தெந்த ஊர்கள்ல இருந்து நம்ம வீடியோக்களை எந்தெந்த நாடுகள்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னு. யார் யார் பாக்குறாங்கன்னு காட்டாது,
எந்தெந்த ஊர்கள் எந்தெந்த நாடுகள்ல இருந்து எத்தனை பெர்சன்டேஜ் பாக்குறாங்கன்ட்டு. அதுல நம்ம சேனல் ஆக்டிங் கிறிஸ்டியன் இதுல பழைய சேனல்ல இருந்து இந்த சேனல் வர ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடி மாவட்டம், 2வது திருநெல்வேலி, 3வது கன்னியாகுமரி. இந்த 3 மாவட்டங்கள் தான் ஹையஸ்ட். எல்லாமே 60% 70%. மீதி மாவட்டங்கள்லாம் கம்மி. வெளிநாடுகள்ல ஒரு 10% அந்த மாதிரி. சென்னை கிடையவே கிடையாது. சென்னை வந்து 0.001% தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அது நம்மளோட ஸ்லாங். நான் சிஎஸ்ஐ திருச்சபைகளுக்கு டார்கெட் பண்ணி முதல்ல நான் பேசின வீடியோக்கள் கிராமத்து மக்களுக்கு ரீச் ஆயிடுனதுனால திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க தான் இந்த வீடியோவை நம்ம சேனலை அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த ஊருக்காரன், அந்த ஊர் பாஷையில பேசுறதுனால சென்னையில வந்து நம்மளுக்கு ரீச் கிடையாது. சென்னையில என்ன யாருக்குமே தெரியாது. இப்ப நான் இங்க நின்றுட்டு இருக்கேனே, இதே நான் தூத்துக்குடியில போய் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டா அண்ணே சார்லஸ் அண்ணே நீங்களான்னு 4 பேர் வந்து கேட்பாங்க. சென்னையில நீ எவன்டா யூடியூப் என்னடா வீடியோ போடுற, எனக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டு போயிருவாங்க. அதனாலதான் நான் நிக்கிற இடம், போற இடம், வர இடம்லாம் சென்னையில என்னால என்ன பண்ண முடியுது, சுதந்திரமா வீடியோ பேச முடியுது. அதனால அந்த மாதிரி நீங்க கிராமங்கள்ல என்ன பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதோட விசிட்டிங் கார்டை எனக்கு அனுப்புங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க ஊருக்காரங்க நாளைக்கு ஒரு போட்டோ எடுக்கணும், போட்டோன்றது நான் உதாரணத்துக்கு பேசுறேன். அப்போ நம்ம இது ஆக்டிங் கிறிஸ்டியன் சார்லஸ் சேனல்ல பார்த்தோமே, ஏதோ ஒரு போட்டோ ஸ்டுடியோவோட விசிட்டிங் கார்டு போட்டிருந்தானே அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, தேடி பார்ப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் அந்த டைம்ல யாருக்காவது அந்த எமர்ஜென்சியா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கல்ற தோட்டத்துக்கு என்னது பேலை பெட்டி செஞ்சு அந்த கல்லு பதிக்கிற வேலை செய்யலாம், கிரானைட் கல்லு. அப்ப அந்த கல்ற தோட்டம் அவங்க வீட்டுல யாராவது அன்னைக்கு மண்டையை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து இந்த இது போய் நிக்குதுன்னு வச்சுங்களேன், உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஆர்டர்கள் என்ன ஆகும் வரும். இன்னைக்கு சோசியல் மீடியா தானே. இன்னைக்கு நம்ம வந்து எங்க வீட்டுல வந்து ஃபேனு கிளியர் மாட்டுறதுல இருந்து ஒரு பல்பு மாட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு அர்பன் கம்பெனில தான் புக் பண்ணி எலக்ட்ரிஷியனை வர வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களும் பல பேர் அப்படிதான். ஏசி கிளீனிங்ல இருந்து இன்னைக்கு எல்லாமே நம்ம ஆன்லைன்ல பார்த்து தான் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம யூடியூப் சேனல் கம்யூனிட்டி போஸ்ட் வீடியோக்கள் அவங்களுக்கு போய் காமிக்கும், அனுப்புங்க. அதே மாதிரி அமிச்ச உடனே உங்களுக்கு அப்படியே ஆர்டர் வந்து குமிஞ்சிரும். முறுக்கு கடையை அமுச்சு விட்டீங்க, வந்தா சார்லஸ் அண்ணனுக்கு அமிச்சிட்டோம், இன்னைக்கு முறுக்கு எல்லாம் வித்து போவோம்யா. அப்படி கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் நான் ஒண்ணும் இல்ல, நான் லவ் பேர்ட்ஸ் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் வீட்டுல. அப்புறம் ஒரே சரையா இருக்குன்னு என்ன பண்ணிட்டோம், லவ் பேர்ட்ஸை வந்து வித்துட்டோம். பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணிட்டேன், அந்த லாக்டவுனோட அதுக்கு நம்மளுக்கே சோறு திங்க முடியல, இதுல வேற இதுக்கு வேற என்ன பண்ண வேண்டியது, இற போட வேண்டியது இருக்கேன். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதை விற்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஆன்லைன்ல OLXல அதை ஆடு போட்டிருந்தேன். நேற்றுக்கு வர எனக்கு போன் வந்துகிட்டு இருக்கு, சார் லவ் பேர்ட்ஸ் அது வித்து 2 வருஷம் ஆகுதுயா, நீ இப்ப கிடந்துக்கிட்டு போன் பண்ணிக்கிட்டு கிடக்கா. ஏதோ ஒரு நேரத்துல சொல்ற புரியுதுங்களா, 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு நேரத்துல உங்க முறுக்கெல்லாம் விற்கும். எங்க பிள்ளைக்கு என்ன பண்றோம், சீர் செய்யறோம் ஐயா, லட்டு எத்தனை லட்டு, ஒரு 1000 லட்டு பிடிக்க வேண்டியது இருக்கு. நீங்க லட்டு கடை வச்சிருக்கீங்களாம, இந்த மாதிரி என்னது யூடியூப்ல வந்துச்சு, வீடியோவா எடுத்து அனுப்பாதீங்க. ஏன்னா வீடியோ வந்து எடுத்து அனுப்புனீங்கன்னா அது நம்ம கண்டென்ட்டே மாறிடும். இதாவது பிக்சர் ஃபார்மேட்ல இருக்கும், தள்ளி விடும்போது பார்த்துட்டு போவாங்க. நீங்க வீடியோவா எடுத்து இது லட்டு கடை பூந்தி கடைன்னு அனுப்பிச்சு, நான் முடி வெட்டுற கடை வச்சிருக்கேன், சலூன் வச்சிருக்கேன், டாட்டு குத்துற கடை வச்சிருக்கேன், கேட்டரிங் வச்சிருக்கேன்னு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அப்புறம் நம்ம சேனல் இதுவே மக்களே குழம்பிடுவாங்க. வெறும் போட்டோ மட்டும் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க, நான் போட்டு விடுறேன். ஒருவேளை அது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர்கள் வந்து, எப்ப நான் இந்த மாதிரி ஆக்டிங் கிறிஸ்டியன்ல பார்த்தேன், கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களோட விசிட்டிங் கார்டு இருந்துச்சு, அதை வச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு ஒருவேளை அந்த ஆர்டர் உங்களுக்கு வந்து அது மூலமா உங்களுக்கு வருமானங்கள் வருது அப்படின்னா எனக்கு நீங்க 5 பைசா கூட தர வேண்டாம், எனக்கு அதை இன்ஃபார்மும் பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்க அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளிகளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆர்டர் வந்துருச்சு நம்ம சேனல்ல போட்டது மூலமா, அந்த 1 லட்சம் ரூபாயில சரி சார்லஸால தானே வந்திருக்கு, அவன் சேனல்ல போட்டு விட்டுருக்கானே, ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 5000 ரூபாய் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு கொடுத்ததா நினைச்சுக்கிட்டு, நான் ஒரு நோயாளி, சார்லஸ் இன்னைக்கு நாளைக்கு செத்து போறவன், ஆனா அவன் சேனல் மட்டும் உயிரோட இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து அந்த நோயாளிகளுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆர்டர் வந்த விஷயம் அது நன்றி சொல்லி கூட எனக்கு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் எதுவுமே அனுப்பாதீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி
ஹாய் பிரதர், இந்த மாதிரி அண்ணா, இந்த மாதிரி நான் இந்த இதை வந்து உங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுங்கன்னு சொல்லி பிக்சர் அனுப்புங்க. இல்லைன்னா நான் ஏன்னா ஏகப்பட்ட குரூப்ல இருக்கேன், ஏகப்பட்ட மெசேஜ்கள் வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிக்சர் போல இருக்கு, ஏதோ ஒரு வால் போஸ்ட் போல இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவேன். ஆனா நான் விசிட்டிங் கார்டு அனுப்புறேன், என்னோட இல்ல கடையோட பேனர் இருந்தாலும் பேனரை போட்டோ எடுத்து அனுப்புங்க. நல்ல தெளிவா உங்க கடை தெரியுற மாதிரி என்ன பண்ணுங்க, உங்க கடையோ ஏதோ ஒரு வியாபார ஸ்தலங்களோ அந்த மாதிரி வந்து அனுப்புங்க. ஒரு மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்படி சப்போஸ் நீங்க அனுப்பி நான் ஒரு நாள் 2 நாள் நான் போட மறந்துட்டேன் அப்படின்னா திரும்ப எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஆனா இன்னும் கம்யூனிட்டி போஸ்ட்ல என்ன ஆகல, நீங்க போட்டு விடல, என்னோட வியாபாரத்தை நீங்க என்ன பண்ணல, இன்னும் விளம்பரப்படுத்தல அப்படின்ட்டு எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கோடி சோத்திரம், 1000 சோத்திர பலிகளை என்ன பண்ணிக்கிறேன், ஏறு எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு உழைப்பாளிக்கு தான் அதோட, ஒரு வெயில் மழை பார்த்து வேலை பார்க்கறவனுக்கு தான் அடுத்த ஒரு உழைப்பாளியோட வழி தெரியும். சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் வியாபாரத்தை பெருக்குவார், உன்னை என்ன பண்ணுவார் உன் அப்படின்னுட்டு ஜபம் தேவை. நான் திரும்பவும் சொல்றேன், ஜபம் தேவை. ஜபத்தோட சேர்ந்த கிரியையும் வேணும். வெறும் தியரியை வச்சுக்கிட்டு பிராக்டிக்கல் அட்டன் பண்ணாதான் என்ன தெரியும், கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இப்போ வேற ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ரீஓப்பனிங் இல்லையா, உங்க ஸ்கூல் காலேஜை விளம்பரப்படுத்தினாலும் என்ன பண்ணுங்க, பேனர் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சப்போஸ் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு ஏதோ ஒரு 10 பிள்ளைகள் வந்து சேர்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிள்ளைக்கு மட்டும் கல்வி இலவசமா கொடுங்க, எனக்கு 5 பைசா கூட நீங்க தர வேண்டாம். அதாவது அப்பா நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, நான் ஹிந்து, நான் முஸ்லீமு, இல்ல கடவுளே இல்லைன்ற கொள்கையில வாழ்றவன், உனக்கு நான் நீ சொல்ற மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறதுக்கு என்னோட விசிட்டிங் கார்டு அனுப்பிச்சு விட்டானா, அதில் இந்த சைடு விநாயகர் சாமி இருப்பாரு, விநாயகர் சலூன் இந்த கிராமத்தோட பேரு அப்படின்ட்டு அட்ரஸ் இருக்கும். அப்போ உன் சேனலுக்குள்ள வரவங்க என்னடா கிறிஸ்டின்னு வச்சுக்கிட்டு இங்க வந்து விநாயகரும் பார்வதி அம்மனும் பிள்ளையாரும் இருக்காங்க அப்படின்னு உன்னோட சப்ஸ்கிரைபர் வந்து வெளியே போயிடுவாங்களே அப்படின்னா போட்டோம். நம்ம இந்த சேனல்ல இன்னும் எத்தனை சேனல் நான் ஆரம்பிச்சாலும் சப்ஸ்கிரைபர், நான் ஏதாவது ஒரு வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். யூடியூப்ல சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ போடல, அப்படி போறவங்க போயிட்டு போட்டோம், உங்களுக்கு வியாபாரம் நடக்கா. ஏன்னா இதெல்லாம் ஒரு 2-3 சேனல்ல உள்ள டிஃபால்ட். அதை தான் என்ன பண்றேன் இந்த வீடியோல சொல்றேன். சரிப்பா, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல இருந்து 2வது சேனல்ல இருந்து 3வது சேனல்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா 3வது சேனல் வந்து கொஞ்சம் டெரரா ஓடிடுச்சு, மோகன் சிலாசரசுக்கும் எனக்குமான பிரச்சனை அப்படின்ற மாதிரி 3வது சேனல் ஓடிடுச்சு. மீதி 2 சேனல் இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணாங்க, பயன் அடைஞ்சாங்க. என் லைனுக்கே திரும்ப வருவாங்க, வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்குண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ இதே மாதிரி புட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டேன் தெரியுமா. இப்போ திருநீர்மலை, சென்னையில் திருநீர்மலை பைபாஸ் பக்கத்தில் தான் வேலை விஷயமா வந்துட்டு அந்த புட்டு கடையில் புட்டு வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், புட்டு அற்புதம். அந்த மாதிரி என்னோட வேலையில் நான் அந்த டைமில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பல கிராமத்து மக்கள் உங்களோட கடைகள், உங்கள் வியாபாரத்தை நான் விளம்பரப்படுத்தி நம்ம சேனல் மூலமாக, அது மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்துச்சு. எனக்கு என்னோட வேலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ணாரு, அதிகமான வருமானத்தை கொடுத்தாரு. சரியா, ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும், அந்த ஃபார்முலா தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால மதம் சார்பற்று நீங்க எந்த ஒரு உங்க விசிட்டிங் கார்டில் பத்திரகாளி அம்மன் ஈட்டியோட நின்னாலும் சரி, இயேசுநாதர் கையை இப்படி வச்சுக்கிட்டு நின்னாலும் சரி, அல்லா சாமியோட நிலா இருந்தாலும் அனுப்பி விடுங்க. அப்படி சப்ஸ்கிரைபர் குவச்சிக்கிட்டு போறவன் போட்டோம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அதாவது யூடியூப்ல வந்து லொகேஷன் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மதுரை பக்கத்துல ஒரு கிராமம் கல்லுப்பட்டி, அந்த ஊர்ல ஒரு புட்டுக்கடைன்னு வச்சிங்களேன், அந்த கல்லுப்பட்டி அப்படின்னுட்டு மதுரை அப்படின்னுட்டு நம்ம லொகேஷன்ல போட்டோம்னு வச்சிங்க, உங்க ஊருக்காரங்களுக்கு அதிகமா காட்டும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கே நீங்க புட்டுக்கடை வச்சிருக்கிறது தெரியாது. அப்புறம் நம்ம வீடியோவை பார்த்து, சாரி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் போய் பார்த்து என்ன பண்ணுவாங்க, உங்க கடையில வந்து புட்டு வாங்கி திம்பாங்க. அனுப்புங்க. வெயிலுக்கு என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. சரியா, நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிங்க. இது வந்து வேற வழி இல்லை. இந்த புட்டை உட்காந்துக்கிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கே இடம் இல்லை அந்த புட்டு கடையில். இங்கே வந்து உட்காந்து சாப்பிடும்போது ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு வந்தோன்னா கவரில் கட்டி தருவாங்க, அதை கிடந்து குடிக்க முடியாது. அதுக்காக தான் பாட்டிலில் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிங்க.